உருளை ரோஸ்ட் உருளைக்கிழங்கு வறுவல். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். உருளை ரோஸ்ட் அல்லது உருளைக்கிழங்கு வறுவல் என்பது தென்னிந்தியாவில் பிரபலமான உணவாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, எண்ணெய், கடுகு விதைகள், உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, காய்ந்த சிவப்பு மிளகாய், மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள். படி 1. உருளைக்கிழங்குகளை பாதியளவு வேக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய உருளைக்கிழங்குகளை போதுமான தண்ணீரும் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து 70 முதல் 80% வரை வேகும் வரை கொதிக்க விடவும். அவை லேசாக மென்மையாகவும் ஆனால் வடிவம் மாறாமலும் இருக்க வேண்டும். தண்ணீரை முழுமையாக வடிகட்டவும். படி 2. அகலமான கடாய் அல்லது பானில் மிதமான தீயில் எண்ணெய் சூடாக்கவும். படி 3. கடுகு சேர்த்து அது வெடிக்கும் வரை காத்திருக்கவும். பின் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. காய்ந்த மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். கறிவேப்பிலை மொறுமொறுப்பாகும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 5. பெருங்காயம் சேர்த்து ஒரு சில வினாடிகள் வதக்கவும். படி 6. தாளித்த கலவையுடன் சிறிதளவு வேகவைத்த உருளைக்கிழங்கை சேர்த்து மெதுவாக கலக்கவும். படி 7. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். எல்லா உருளைக்கிழங்குகளிலும் மசாலா தூள் சமமாக கலக்கும்படி நன்றாக கலக்கவும். படி 8. தீயை குறைத்து குறைந்த நடுத்தர சூட்டில் வைத்து பாத்திரத்தை மூடி வைக்கவும். 10 முதல் 15 நிமிடங்கள் வரை அவ்வப்போது கிளறி உருளைக்கிழங்கு சுவைகளை உறிஞ்சி வேகட்டும். படி 9. பானையின் மூடியை எடுத்துவிட்டு அடுப்பின் தீயை சற்றே அதிகமாக நடுத்தர வெப்பத்திற்கு அதிகரிக்கவும். உருளைக்கிழங்கு பொன்னிறமாகவும் எல்லா பக்கங்களிலும் மொறுமொறுப்பாகவும் மாறும் வரை அடிக்கடி கிளறிவிட்டு வறுக்கவும். இது பாத்திரம் மற்றும் வெப்பத்தை பொறுத்து மேலும் 15 முதல் 20 நிமிடங்கள் ஆகலாம். படி 10. உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு வறுபட்டவுடன் அடுப்பை அணைக்கவும். படி 11. பக்க உணவாக சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.